இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்களின் நினைவு நாளை முட்டுன்ட்டு சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நினைவு நாளை முட்டுவிட்டு, அது என்ன முட்டுவிட்டு? ஓஹோ, முன்னிட்டு தான் முட்டு விட்டா வந்திருக்கு போல. முன்னிட்டு, முட்டுவிட்டு, முத்தமிட்டு, என்னங்க இதெல்லாம்? என்னது இதெல்லாம்? தமிழ்தான் என் பேச்சு, தமிழ்தான் என் மூச்சு, தமிழகத்துல தமிழ் மட்டும்தான் இருக்கணும், தமிழகத்துல வேறு மொழிகள் ஆதிக்கம் செலுத்தினா தமிழகத்துல தமிழ் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற இந்த தமிழ் பாதுகாவலர்கள் எப்படி அவங்களுடைய தமிழை வளர்த்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் அவங்க தமிழை வளர்த்த லட்சணம். மேயர் பிரியா அவர்களுடைய இந்த ஒரு பேச்சை கேட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா விளங்குது. திமுகவின் தலைவர்கள் முதல் கீழே அடிமட்டத்துல இருக்கக்கூடிய 200 ரூபாய் ஊபிஸ்கள் வரைக்கும் இவங்க யாருக்குமே தமிழ் வரதே இல்லை. இத்தனைக்கும் துண்டு சீட்டு பார்த்து அந்த தமிழை படிச்சாலும் ஏதாச்சும் ஒரு யாடா கூட நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒண்ணு பேசும்பொழுது தங்கு ஸ்லிப் ஆயிடுது, அப்படி இல்லைன்னா இந்த துண்டு சீட்டை எழுதி தராங்க பாத்தீங்களா, அவங்க தப்பா எழுதி கொடுத்துறாங்க. இவங்கள மாதிரியான நபர்களை சொல்லி என்னங்க ஆக போகுது? என்ன ஆக போகுது? காசை வாங்கிட்டு உதயசூரியன் சின்னத்துல குத்துனாங்க பாத்தீங்களா, ஓட்டு குத்துனாங்க பாத்தீங்களா, அவங்கள சொல்லணும். தமிழகத்துல மும்மொழி கல்விக் கொள்கையில இருக்கக்கூடாது, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருமொழி கல்விக் கொள்கை மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, இருமொழி கொள்கைனா என்ன? ஒண்ணு தமிழ், ஓகேங்களா? இப்ப நாமெல்லாம் பேசுறோம் பாருங்க, இது நல்ல தமிழ், ஓகேவா? இதுதான் எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு மொழி என்னன்னா இவங்க பேசக்கூடிய உலரல் தமிழ், இவங்க மேடைகள்ல பேசுவாங்க பாருங்க, அந்த தமிழ். நாம எல்லாருமே முட்டு கொடுக்கறது அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்போம். பட் அதை நான் இப்பதாங்க நேர்ல பாக்குறேன். ஒரிஜினல் முட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது இதுதான். இந்த முட்டு விட்டுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, இதுதான். மேயர் பிரியா இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய ஆபீஸ்க்கு நீங்க எத்தனை பேர் போயிருக்கீங்க, எத்தனை பேர் அந்த ஆபீஸ பாத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா பெருசா ஒன்னத்தை எழுதி வச்சிருப்பாங்க, வாழ்க தமிழ் வளர்க தமிழ் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. பேரு வச்சு சோறு வச்சியா அப்படிங்கிற மாதிரி வெளியில போர்டுல மட்டும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரியான நபர்கள் தான் தமிழை குழி தோண்டி புதைக்கிறாங்களே. பல வருஷமா தமிழக அரசியல் காலத்துல சீட்டு தேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக தமிழ் வளர்த்த லட்சணம் இருக்கு இல்லையா, அது இதுதான். நடிகர் திரு விஜய் அவர்கள் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, இந்த தாவேகா. அந்த கட்சியில கூட ஒருத்தர் இருக்காரு, வேற யாரும் இல்ல, இந்த புசி ஆனந்த் இருக்காரு இல்லையா, அவரை தான் சொல்றேன். அவரு மைக்க பிடிச்சு பேசிட்டு இருக்கும்பொழுது 88ன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மானை வணக்கணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு திரிகிறாரு. நல்லா பாத்துக்கோங்க மக்களே, இவங்களாம் தான் தமிழை வளர்க்க போறாங்க, தமிழகத்தை தலை நிமிர வைக்க போறாங்க. எப்பா சாமிகளா, நீங்களாம் தமிழுக்கு ஏதாச்சும் சேவை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா தயவு செய்து வாயை மட்டும் திறக்காதீங்க. நீங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதே இந்த தமிழ் மொழிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை, பெரிய உதவி. இந்த தமிழ் மொழிக்காக ஏதாச்சும் நீங்க செய்ய ஆசைப்படுறீங்கன்னா தயவு செய்து வாயை மட்டும் மூடிக்கிட்டு இருங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழரை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில உறுதிமொழி எல்லாம் எடுத்திருக்காங்க. துணை முதலமைச்சர் இருக்கார் இல்லையா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின், அவரு முன்னாடி சில வாக்கியங்களை சொல்றாரு, அவரை தொடர்ந்து பின்னாடி அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சு. போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி எடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். பிலிம்ஸ்ல இல்லைன்னா வெப் சீரிஸ்ல எல்லாம் இவன் பாக்குறதுக்கு இவ்வளவு சீரியஸா இருக்கான், கண்டிப்பா இவன் இதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு அவன் காமெடி பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல, சீரியஸான சிச்சுவேஷன்ல காமெடி வந்ததுன்னா எப்படி இருக்கும்? அததான் டார்க் காமெடின்னு சொல்லுவாங்க. சில பேரை பாக்குறதுக்கே ரக்குடு பாய்ஸா இருப்பானுங்க, ஆனா அவனுங்க சந்தானத்தை விட சூப்பரா காமெடி பண்ணுவானுங்க. அத மாதிரியான ஒரு டார்க் காமெடியா தான் இப்ப நீங்க பார்த்தது. நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த உறுதிமொழி எல்லாம் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு டார்க் காமெடி தான். யாரோ சொன்னாங்க உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிறதை விட்டுட்டாரு, இதுக்கப்புறமா அவரு முழு நேர அரசியல்வாதியா தான் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி. பட் அது எல்லாமே போய் இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா, அதுல நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி நடிச்சிருக்காரு. இதெல்லாம் நடிப்பு இல்லாம வேற என்னங்க, எவ்வளவு அழகா நடிக்கிறாரு பாத்தீங்களா. இந்தியாவையே அதிர வைத்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் இருக்கா இல்லையா, அவ எந்த கட்சியில இருந்தான்? திமுகல.
திமுகல என்ஆர்ஐ விங்ல இருந்தான். அந்த ஜாஃபர் சாதிக் கூட கூட்டு களவாணியா இருந்த பையன் தான் இந்த ஆடு புருஷன் அமீர். அவன் திமுக தானே சொம்படிக்கிறான். எல்லா மேடைகளிலுமே திமுகவுக்கு முரட்டுத்தனமான முட்டுகள் கொடுத்துட்டு தானே பேசிட்டு இருக்கான். இந்த போட்டோவை பாருங்களேன். இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்திருக்கான். அப்புறமா உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா இருக்காங்க இல்லையா, அவங்கள இந்த ஜாஃபர் சாதிக் எடுத்த திரைப்படத்துக்கு சீஃப் கெஸ்டா வர கூப்பிட்டுருக்கான். அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களை போய் பார்த்திருக்கான். நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்களையும் போய் பார்த்திருக்கான். கூட இந்த ஆடு அமீரும் போயிருக்கான். அப்புறம் மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமல்ஹாசன் இருக்கார் இல்லையா, அவரையும் போய் பார்த்திருக்கான். இது மாதிரி தொடர்ந்து இந்த ஜாஃபர் சாதிக்கு ஏகப்பட்ட பேரை இவருடைய இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி போய் பார்த்திருக்கான். இவனுக்கு தேவையான விஷயங்களை அவங்க மூலியமா இவன் செஞ்சிருக்கான். போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் மாதிரியான நபர்களை நீங்க கட்சியில வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்கும்னு சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு வருமா வராதா? இத டார்க் ஹியூமர்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? அதே மாதிரி திமுக கள்ளக்குறிச்சியில ஏதோ ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங் முடிஞ்ச கையோட திங்கிறதுக்கு பிரியாணியும் போட்டிருக்காங்க, குடிக்கிறதுக்கு பீரும் சப்ளை பண்ணிருக்காங்க. இது கட்சி மீட்டிங், ஓகேவா? கட்சி மீட்டிங்ல திங்கிறதுக்கு பிரியாணி, குடிக்கிறதுக்கு பீர் சப்ளை பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சி மேடையில போதைப் பொருள் இல்லா மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கும்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு வருமா வராதா? அதே மாதிரி இந்த ஜாஃபர் சாதிக்கினுடைய உறவினர் ஒருத்தர் இருக்கான். அவன் தம்பியா யாரு என்னன்னுலாம் தெரியல. பட் அவன் விசிகார நிர்வாகியா இருக்கான். இவனுங்களாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா பிளான் பண்ணி திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியிலுமே ஒவ்வொருத்தங்களை நிக்க வச்சிருக்காங்க. ஆனா இவங்க தான் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும், இது மாதிரி இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும், அது மாதிரி இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும்னு தினம் ஏதாச்சும் ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரைட், மேடையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதிமொழி எடுத்ததை நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு டிஷர்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு, அதை காட்டுறேன் கொஞ்சம் பாருங்களேன். ஏன்பா இது சாதாரண சென்னை சூப்பர் கிங் டிஷர்ட் தானப்பா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். அந்த டிஷர்ட்டை கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. அதுல சைட்ல SNJ 10,000 அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம் இருக்கா? அது என்ன பிராண்டு, அது யாருடைய கம்பெனி, அது தெரிஞ்சதுன்னா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நீங்களே சொல்லுங்க, போதைப் பொருள் ஒழிக்கிறதை குறித்து பேசுறதுக்கு திமுகவுக்கோ திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கோ தகுதி இருக்கு? இப்போ ஒரு நியூஸ் கட்டு உங்களுக்கு போடுறேன், தயவு செய்து பாருங்க. ரூபாய் 360 கோடி போதைப் பொருள் பறிமுதல், கீழக்கரையில் திமுக கவுன்சிலர் கைது. கைதான அந்த இஸ்லாமியர்களுடைய பெயர் என்னன்னா சர்ப்ராஸ் நவாஸ் ஜெயுனுதீன். ஓகேவா? ராமேஸ்வரம் அருகே கொகைன் என்னும் போதைப் பொருளை கேனில் அடைத்து இலங்கைக்கு கடத்தி செல்ல முயன்ற போது மரைன் போலீசார் பறிமுதல் செய்தனர். திமுக இருக்கக்கூடிய கவுன்சிலர் கீழக்கரையில, அங்க இஸ்லாமியர்களுடைய டாமினேஷன் தான் அதிகம். அங்க பாத்தீங்கன்னா இத மாதிரி இந்த 2 இஸ்லாமியர்கள், திமுகவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் போதைப் பொருள் கடத்திருக்கானுங்க. அங்க போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க. இப்போ இத பாருங்க. திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ சர்ச்சை பேச்சு. தனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் 24 மணி நேரமும் டாஸ்மாகை திறந்து வைப்பேன் என திமுக முன்னாள் எம்எல்ஏ நெல்லிக்குப்பம் புகழேந்தி பேச்சு. குடித்துவிட்டு சாகிறவன் சாகட்டும் என்று மீதமுள்ளவர்களை வைத்து ஆட்சியை நடத்தி கொள்வோம் என்று சர்ச்சை பேச்சு. இப்ப நீங்களே சொல்லுங்க, போதையில்லா தமிழகத்தை உருவாக்க முடியும், நாங்க உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் திமுக பேசலாமா? திமுகன்ற ஒரு கட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிப்பட்ட பிரச்சனையே தமிழகத்துல இருக்காது. இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆணிவேரை நோக்கி நீங்க போனீங்கன்னா அங்க திராவிடம் தான் இருக்கும். வருஷம் டாஸ்மாகினுடைய வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை, ஏகப்பட்ட செயல்களை இந்த திமுக அரசு செஞ்சுட்டு வருது. அப்படிப்பட்ட இந்த திமுக அரசு போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன பொறுத்த வரைக்கும் ஆக சிறந்த நகைச்சுவை. ஓகே, கடைசியாக தந்தி டிவி நிகழ்ச்சியில விசிகாவை சேர்ந்த வன்னி குட்டி பேசின ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன், பார்த்துட்டு வாங்க. ஜெய் பீம், அல்லாஹு அக்பர். இது எங்களுடைய தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய முழக்கம். இதுதான் ஒரு சமத்துவ முழக்கம். இதை விட மோசமா இந்த ஆளு இந்த நிகழ்ச்சியில பேசி வச்சிருக்காரு. ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், உங்களுக்கு டைம் இருந்தா அதை போய் பாருங்க. சண்டையில் முடிந்த தந்தி டிவி நிகழ்ச்சின்னு சொல்லி பேசியிருப்பேன். இப்போ அந்த வீடியோவானது பப்ளிஷ் ஆயிருக்கு. முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அத மாதிரிதான் இருக்கு இந்த வன்னிக்குட்டியினுடைய பேச்சு. இவருடைய ஸ்பீச் ஆரம்பிக்கும் பொழுதே இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பமே இந்த லட்சணத்துல இருக்குன்னா இந்த ஆளு இன்னும் என்னென்னலாம் பேசியிருப்பாரு நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. யோ வன்னி, ஜெய் பீம்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன், ஓகே, நீங்க எல்லாருமே ஜெய் பீம்னு சொல்லுவீங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அல்லாஹு அக்பர்னு ஏன் சொல்ற?
ஜெய் பீம்க்கும் அல்லாஹ் அக்பருக்கும் என்னையா சம்பந்தம்? நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த சக்கரை பொங்கலுக்கு வடகரி காம்பினேஷன் வச்சா இப்படி இருக்கும், அப்படி இருக்கு. ஒன்னு ஜெய் பீம்னு சொல்லு, அப்படி இல்லைன்னா அல்லாஹ் அக்பர்னு சொல்லு. எதுக்கு சம்மதமே இல்லாம ரெண்டுத்தையுமே இன்டர்லிங்க் பண்ற? ஊருக்குள்ள இருக்கக்கூடிய முக்காவாசி அம்பேத்கரியவாதிகள் இந்த ஆள் மாதிரிதான் இருக்காங்க. இந்த ஆள் மாதிரி திருட்டுத்தனம் தான் பண்ணிட்டு வராங்க. அம்பேத்கர் எப்படிப்பட்ட மனுஷன், அவருடைய விஷன் எப்படிப்பட்ட விஷன், இந்த நாட்டுக்காக அந்த மனுஷன் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு. ஆனா இங்க இருக்கிற இந்த வன்னிக்குட்டி மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அவருடைய பெயரை சொல்லி, அம்பேத்கர் பெயரை சொல்லி ஊரை ஏமாத்திட்டு தெரிஞ்சிட்டு வரானுங்க. இதுக்கு நடுவுல இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்ற மாதிரி வேற பேசிட்டு இருக்காரு. எமர்ஜென்சி காலகட்டத்துல இந்திரா காந்தி பண்ண விஷயம் தான் இது. யாருடைய ஒப்புதலும் இல்லாம இவங்க இஷ்டத்துக்கும் அரசியலமைப்பை மாத்தி வச்சிருக்காங்க. அரசியலமைப்புல இடையில சுருக்கப்பட்ட ஒண்ணுதான் இந்த மதசார்பற்ற நாடு அப்படின்ற விஷயம். சோ அபிஷியலி அது செல்லவே செல்லாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய பல தற்குறிகள் என்ன சொல்றாங்க, நம்ம நாடு ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்ற மாதிரிதான் பேசிட்டு வரானுங்க. அப்புறம் வன்னி சார் இஸ்லாமியருடைய ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அல்லாஹ் அக்பர் சொல்றீங்கன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். திரு அம்பேத்கர் இஸ்லாமியர்களை குறித்து ஒரு பார்வை வச்சிருந்தார் இல்லையா, அவர் வெளிப்படையா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா, இஸ்லாமியர்களை குறித்தும் இஸ்லாத்தை குறித்தும் ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் பேசியிருக்காரு இல்லையா, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? அதை பத்தி எல்லாம் எடுத்து நீங்க பேச மாட்டீங்களா? இந்து மதத்தை அம்பேத்கர் எதிர்த்தார், அதனாலதான் அவர் மதம் மாறி சென்றார் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறவங்க ஏன் அம்பேத்கர் இஸ்லாத்தை எப்படி பார்த்தார், இஸ்லாமியர்களை என்னன்னு சொல்லியிருக்கார் அப்படின்றத பத்தி ஏன் யாரும் பேசவே மாட்டேன்றீங்க? இந்தியா பன்றிஸ்தான் பிரிவினை குறித்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருந்தாரு? ஆரியன் தியரி குறித்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? நம்முடைய பாரத தேசம் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இங்கே இருந்த இஸ்லாமியர்களை பார்த்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? இந்திய ராணுவத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கலாமா, இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் வரும்பொழுது அதுக்கு அம்பேத்கர் என்ன சொன்னாரு? இது மாதிரி அம்பேத்கருடைய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அம்பேத்கர் சொன்னது ஓகேங்களா, ஆன் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இத பத்திலாம் நாம பேசலாமா? இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு, இதை பத்தி எல்லாம் கேள்விகள் கேட்டா பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு தெம்பு திராணி முதுகெலும்பு இருக்கா? அம்பேத்கர் பெயரை சொல்லி இவங்க அரசியல் லாபத்தை தான் தேடுறாங்களே ஒழிய அம்பேத்கர் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க ஃபாலோ பண்றதே கிடையாது. கேவலம் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்காக இது மாதிரி இஸ்லாமியர்களை ஏமாத்துறது மட்டும் இல்லாம நீங்க சித்தாந்த தலைவரா வச்சிருக்கக்கூடிய அம்பேத்கரையும் ஏங்க ஏமாத்திட்டு வரீங்க, அம்பேத்கரையும் ஏங்க அசிங்கப்படுத்திட்டு வரீங்க? உங்களுடைய கேவலமான அரசியல் பிழைப்புக்கு அம்பேத்கர் மாதிரியான ஒரு புனிதரையா யூஸ் பண்ணுவீங்க? இது மாதிரியான காரியங்களை ஈடுபடும் பொழுது உங்களுக்கு உடம்பு கூசவே கூசாதா? அந்த ஒரு கில்ட் ஃபீல் அப்படின்றது வரவே வராதா? நீங்களா என்ன மாதிரியான ஜென்மமோ சத்தியமா தெரியல. எப்படிதான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்றீங்களோ சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அம்புட்டுதான் கைஸ் இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பதில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.